யாத்திராகமம் 17வது அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்கள். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, அந்த 6 லட்சம் புருஷர்கள் நடுவே நின்ற யாருக்கும் தெரியாத யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். கர்த்தர் யோசுவாவை இங்கே அறிமுகப்படுத்துகிறார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், அழைக்கப்பட்ட ஒவ்வொருவனும் அறிமுகப்படுத்தப்படும் ஒரு நாள் உண்டு. அந்நாளை காண்பதற்கு முன்னே கர்த்தர் சபைக்கும் தேசத்துக்கும் அறிமுகப்படுத்துவார். யோசுவாவை அறிமுகப்படுத்தினது எப்படி தெரியுமா? புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரண்டையிலும் கொண்டு போய் விட்டல்ல, ஒரு யுத்தத்தில் அழைக்கப்பட்டவன் வாழ்க்கையிலே தேவன் ஒரு யுத்தத்தை அனுமதிக்கிறார் என்றால் உன்னை அழிப்பதற்கல்ல, உன்னை அறிமுகப்படுத்துவதற்கு, இந்த உலகத்துக்கு உன்னை அறிமுகப்படுத்துவதற்கு, சபைக்கு உன்னை ஜீசஸ் அறிமுகப்படுத்துவதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்குமே தெரியாது, கூட்டத்தோட கூட்டமா வந்துட்டு போற சபையே, நீ அழைக்கப்பட்டவன் உண்மை. ஆனா யாருக்கு தெரியும் ஒண்ணு? யாருக்கு தெரியும் ஒண்ணு? நாம சிலரா இருக்கிறோம். அங்க 6 லட்சம் பேர் புருஷர்கள் மட்டும். அந்நாளை ஹல்லேலூயா 100ல் 1 காணாம போனாலும் அவருக்கு தெரியும். 6 லட்சத்துல 1 அவருக்கு தெரியும். அதனாலதான் என் தலையில் உள்ள முடியெல்லாம் இப்ப யுத்தம், கூட்டத்தோட கூட்டமா ஒரு ஓரத்துல வந்து ஆராதிச்சுட்டு மட்டும் போயிட்டு இருக்கிறோம். இப்ப அமலேக்கு வரான் யுத்தம் பண்ண. அமலேக்கு வந்து நிற்கிறான். யார் இந்த அமலேக்? கடைசி வசனத்தை வாசிங்கள். யாத்திராகமம் 17 கடைசி. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால். அமலேக்கின் கை எங்கே விரோதமா இருந்துச்சு? கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா எழும்பினது யாரு? கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா எழும்பினது யாரு? லூசிபர். சிங்காசனத்துக்கு விரோதமா எழும்பினவன் தள்ளப்பட்ட பிறகு அவன் தலைமுறையோடு யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறான். இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனத்தோடு யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறான். அதனாலதான் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். யாருடைய யுத்தம் நடக்கும்? அத சத்தமா சொல்லுங்க. அவருடைய நாமம் என்ன தெரியுமா? சேனைகளின் கர்த்தர். இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஆமென். சேனைகளின் கர்த்தர். சொல்லுங்க, கர்த்தரின் யுத்தம் நடக்கும். கூட்டத்தில் இருந்தா யாருக்கும் தெரியும். நான் வரதும் தெரியக்கூடாது, நான் போறதும் தெரியக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு யுத்தத்தை கட்டளையிட்டார், ஒரு யுத்தத்தை அனுமதித்தார். ஹல்லேலூயா. யாரோட யுத்தம்? சிங்காசனத்துக்கு விரோதமாக எழும்பி தேவனால் தள்ளப்பட்டவனோடு. இங்கே மோசே, இதுதான் டைம். யோசுவாவே, உனக்கான டைம் வரும்போது கர்த்தர் உன்னை சில நேரத்தில் யுத்தத்தில் நிறுத்துவார். சிலருக்கு வனாந்தரத்தை அனுமதித்து அறிமுகப்படுத்துகிறார். ஆனால் யோசுவா ஜெனரேஷன், ஹல்லேலூயா, தேவ பிள்ளையே, யுத்தத்தை யோசுவாவை நோக்கி நீ போ, நீ போ. பிரைஸ் காட். இந்த யுத்தம் எதற்காக ஆண்டவரே? என்னை யாருக்கும் அறிமுகமே இல்லாம நான் அழிஞ்சிருவேன் ஆண்டவரே. யோசுவாவே, உனக்கான அறிமுகம் இது, உனக்கான அறிவு. யாராவது ரெக்கமெண்ட் பண்ணாங்களா யோசுவாவை? யாரா? இத்தனை லட்சம் இருக்கிற இடத்துல, ஏங்க 12 சீஷர்கள் இருக்கிற இடத்துலயே ஒரு தாயார் வந்து யோவானை யாக்கோபையும் குறித்து, என் பிள்ளை ரைட்லயும் லெஃப்ட்லயும் இருக்கணும்னு சொன்னதே கூட இருந்த மற்றவர்களால தாங்க முடியலன்னா, 6 லட்சம் பேர் இருக்கிற இடத்துல யோசுவாவுக்கு என்று யாராவது ரெக்கமெண்ட் பண்ணா விடுவாங்களா என்ன? கூட்டத்திலே நெருக்கி நசுக்கி
நசுக்கி யோசுவாவை ஷுவாவாக்கி இருப்பாங்களா? இல்லாமக்கி இருப்பாங்களா? யாருங்க? எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும், எத்தனை கோடி பேர் இருந்தாலும், என்னை அறிமுகப்படுத்தும் ஒரு நாள் இருக்கிறது. என் தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் அழைக்கப்பட்டவன் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியால் என்னை அறிமுகப்படுத்தும் ஒரு நாள் இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம். ஹalleluya, ஹalleluya. அறிமுகப்படுத்துற ஒரு நாள் இருக்கிறது. அறிமுகப்படுத்துற ஒரு நாள் இருக்கிறது. கர்த்தர் அறிமுகப்படுத்துகிறார் யோசுவாவை. ஆமென், ஹalleluya. இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்து வளர்ந்து 30 வயது வரை மறைத்து வைக்கப்பட்டார். ஆமென். 30வது வயதிலே வேதம் சொல்லுகிறது அவருடைய கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிட்டு என்று லூக்கா 4:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கீர்த்தி பரம்புவதற்கு முன்னதாக வனாந்திரத்திலே ஒரு யுத்தம். யாரோடான யுத்தம்? பிசாசோடான யுத்தம். இன்னைக்கு சில யுத்தத்தை தேவன் அனுமதித்திருக்கிறார். சில பலவீன போராட்டங்கள், சில நெருக்கங்கள், முகாந்திரம் இல்லாமல் ஒடுக்குகிற அசீரியனை கர்த்தர் அனுமதிக்கிறார். அமலேக்கினை அனுமதிக்கிறார். எதற்காக? ஆண்டவரே, இது இப்படியே என்னை அழிச்சிரும் ஆண்டவரே, என்ன தெரியாமலே போயிரும் ஆண்டவரே. எதற்காக இந்த யுத்தம்? நீ அழைக்கப்பட்டவன். 6 லட்சம் பேர்ல ஒன்னு யாருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் இந்த சர்ச்சில் வந்து ஆராதிக்கிறோம், எத்தனை பேருக்கு நம்மள தெரியும்? ரத்தத்தை சிந்தி அழைச்சிருக்கிறார். என்னை அறிமுகப்படுத்தும் ஒரு நாள் இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை, ஒரு தேவ பிள்ளை அழைக்கப்பட்டவன் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளும் நாள் அது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில ஒரு யுத்தம் நேரிடும் போது, அமலேக்கியனை சந்திக்கும் போதும், அசீரியனை சந்திக்கும் போதும், எகிப்தியனை சந்திக்கும் போதும், முகாந்திரம் இல்லாமல் சிலர் ஒடுக்கும் போதும், கூட அப்பம் புசித்தவர்கள் குதிகாலை தூக்கும் போதும் புரிந்து கொள்ளுங்கள், இந்த யுத்தம் என்னை அழிப்பதற்கான யுத்தம் அல்ல. நான் யார் என்பதை உலகுக்கு அறிமுகப்படுத்துவதற்கான யுத்தம். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம். 275 பேர் பவுலோடு கூட பயணித்தார்கள். பவுல் யாருன்னு தெரியல. ஆமே, மெலித்தா தீவிலே கர்த்தர் விழ வைத்தார். அங்கே அத்தனை பேர் கண்ணுக்கு முன்னாடி ஒரு விரியன் பாம்பு பவுல் கையை பற்றி பிடித்து கொண்டது. எல்லாரும் நினைச்சாங்க இப்போ விழுவான், இதோடு இவன் அழிந்தான், இவன் பேர் இதோடு சாகும். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போது அவன் உதறினான். காரணம், இது பவுலை அந்த பட்டணத்துக்கு அறிமுகப்படுத்துவதற்கான யுத்தம். கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்கள். நாம் சந்தித்த பிரச்சனை எத்தனை, நாம் சந்தித்த போராட்டங்கள் எத்தனை, நாம் சந்தித்த வேதனை எத்தனை. ஆனால் எப்படிங்க நிக்கிறோம்? ஹல்லேலூயா. அறிமுகப்படுத்துகிறார். சபையிலே கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறார். தேவ பிள்ளைகள் நடுவில் கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறார். ஆமா, யாரும் தெரியாது நம்மளை இன்னைக்கு 4 பேர் நம்ம பெயரை சொல்லி கூப்பிடுறாங்கன்னா கர்த்தர் நம்மை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அறிமுகப்படுத்தி இருக்கிறார். என்ன யாருக்குமே ஒரு காலத்துல தெரியாது. ஆனா சர்ச்சில் இன்னைக்கு 4 பேருக்கு தெரியுது. 4 பேர் என்ன விஷ் பண்றாங்க, 4 பேர் என்ன பார்த்து பிரைஸ் லார்ட் சொல்றாங்கன்னா கர்த்தர் என்னை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். எரேமியாட்ட சொல்றார், ஹல்லேலூயா, உன்னை நான் தீர்க்கதரிசியா தெரிந்தெடுத்து என் வார்த்தையை நான் வாயில வைப்பேன் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இனி உன்னை நான் ஜனத்துக்கு அறிமுகப்படுத்தணும். எப்படி சொல்றார் தெரியுமா? அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஹல்லேலூயா. விட்டு கொடுக்கலை, எதற்காக இந்த யுத்தம்? ஏன் இந்த யுத்தம்? எதனால இந்த யுத்தம்? ஆமே, என்ன ஆண்டவரே, ரத்தத்தை மேல சிந்தி
எகிப்தில் என்னுடைய கூக்குரலை கேட்டு என்னை வெளியே கொண்டு வந்ததும் எனக்கு இளைப்பாறுதலை தருவீர் என்று பார்த்தால், எல்லாரும் இருக்க என்ன பார்த்து நீ இந்த யுத்தத்தை பண்ண. எல்லாரும் நல்லா தானே இருக்கிறாங்க, என்ன இந்த யுத்தத்தை அனுமதிக்க வைக்கிறீரே? யோசுவாவே, உனக்கு நான் ஒரு அறிமுகத்தை தர விரும்புகிறேன். நீ கூட்டத்தில் ஒருவனாய் வந்து போகிறவனாய் அல்ல. உனக்கு அறிமுகம் வருது வரைக்கும் உன்னை எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? 6 லட்சம். அதன் அர்த்தம் நம்பர் வச்சு, நம்பர். அந்த 7வது ரோல 2வது இருக்கிற சகோதரன், 3வது ரோல முதல்ல இருக்கிற சகோதரி, நம்பர் வச்சு. இனி நம்பர் வச்சு எல்லாம் உன்னை கூப்பிட முடியாது. யோசுவா, இனி உன்னை பெயரை சொல்லிதான். Come on church. Hallelujah. கொஞ்சம் கூட யுத்தத்தை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? ஹalleluya. இன்னும் எரேமியா ஆரம்பிக்கவே இல்லை. அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். நீ இவ்வளவு காலம் நீ யாரு? 6 லட்சம் புருஷர்கள் ஒருத்தன். அது எத்தனாவது நம்பர் தெரியாது. 1வது நம்பரோ 6 லட்சம் நம்பரோ, நம்பர் தான். ஆனா 17வது அதிகாரத்துல யுத்தத்துக்கு அப்புறம் இனி நம்பர்லாம் கிடையாது. நீ எங்கெல்லாம் வரியோ அங்கெல்லாம் உன் பெயர் சொல்லப்படும். நீ எங்கெல்லாம் போய் நிக்கிறியோ அங்கெல்லாம் உன் பெயர் சொல்லப்படும். நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் உன் பெயர் சொல்லப்படும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எனக்கான அறிமுகம். வாழ்க்கையில சில போராட்டங்கள் வரும்போது ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? நாம் இன்னும் அந்த நாளை பார்க்கல. அவன் என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்கு. அப்ப அந்த நாளை இன்னும் காணாமல் ஒரு யுத்தத்தை காண்கிறோம் என்றால் புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய நம்பர் பிளேட்டை மாற்றி என் நேம் போர்டை போடுறார். அடிமைக்கு நம்பர் உண்டு. இந்த காலத்தில் சந்தையில் அடிமைகளை கொண்டு வந்து விற்க வருவார்கள், நம்பர் போட்டு. நம்பரும் போடுவாங்க, விலையும் போடுவாங்க. 27ஆம் நம்பர் இத்தனை வேலை யாருக்கு வேணும்? யார் நிறைய கிரயம் கொடுக்குறாங்களோ அவங்க அந்த நம்பரை, அந்த அடிமைக்கு வேல்யூ நம்பர் அவ்வளோதான். 25ஆம் நம்பர் தூக்கிட்டு வா. 6 லட்சம் புருஷர்கள், அதுல ஒரு நம்பர் தான் யோசுவா. ஒரு யுத்தம், ஒரு யுத்தம். நிலருந்து ஆமா, யாரை பார்த்தாலும் யோசுவாவை பெயர் சொல்லி கூடுவாங்க. ஆமா, அறிமுகப்படுத்துகிறார். தேங்க்யூ ஃபாதர். 2 பேர் நம்மை பெயர் சொல்லி கூப்பிட்டு பேசுறாங்கன்னா கர்த்தர் நம்மை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். நாம் அறிமுகமாகல, அவர் அறிமுகப்படுத்துகிறார். பவுல அனனியாவுக்கு கர்த்தர் அறிமுகப்படுத்துகிறார். அதனால போய் பார்த்தா, உங்களை ஒருத்தங்க வந்து விசிட் பண்ணி பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சொல்றாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. ஆமென், கர்த்தர் உங்களை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அவர் நமக்கு கொடுத்த பெயர், நமக்கிட்ட பெயர், அதனால நம்பரால நீ அறியப்படக்கூடாது. அறிமுகப்படுத்துகிறார். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் அழைத்து கொண்டு வருகிறார். எடுத்ததும் பெயரெல்லாம் தெரியாது, கூட்டத்தில் ஒருவன். ஆனா ஒரு நாள் வந்தது அத்தனை பேர், அத்தனை பேர். ஆமென். அருமையான சகோதரன் அருள் ஜெகன் கடந்த வாரத்தில்
கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த சகோதரன் சர்ச்சுக்கு வந்து போன ஆகஸ்ட்ல வந்தார். கரெக்டா இந்த ஆகஸ்ட் 1 இயர். ஆனா அந்த சகோதரனுடைய பெயர் வந்து மனதுல வந்து பதிச்சிட்டு. 1 இயர் வந்து இன்னும் அநேகருடைய பெயர் உண்மையில எனக்கு தெரியாது. அதை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அது என்னுடைய பலவீனம், அது என்னுடைய குறை, அதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். கொஞ்சம் அதனாலதான் 2-3 வாட்டியாவது என்ன வந்து பாருங்க பேசுங்கன்னு வந்து சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, சீக்கிரம் வந்து நிக்க மாட்டேங்குது. அவன் கர்த்தர் கிருபை தந்து நிக்க வைப்பார். ஆனா ஃபேஸ் தெரியும். ஆனா இந்த சகோதரனை வந்து ஆண்டவர் வந்து அந்த ஃப்ரெண்ட் ரோல்ல ஒருத்தர் இருப்பாரு, அவர்னு சொல்ல வைக்கல. காரணம் அந்த நாளை அவர் காண்பதற்கு முன்பதாக அவரை நல்லாவே அறிமுகப்படுத்திட்டார். 1 இயர் தான் வந்தார். ஆண்டவரே ஒருத்தர் இறந்தாரு, ஆண்டவரே அவருக்கு கிளீனா அவரை குறித்து அப்படி ஒரு தாக்கம். கூட்டத்தில் வந்து போகிறவரா இல்லாமல் அவரை செப்பரேட் பண்ணி காண்பித்து. நான் எதுக்கு சொல்றேன், அவங்க வந்த உடனே எனக்கு பேர்லாம் தெரியாது. ஆனால் கர்த்தர் அவரை அறிமுகப்படுத்தினார், சீக்கிரமாகவே அறிமுகப்படுத்தினார். ஏன்னா அவருக்கு தான் தெரியும் இன்னும் 1 இயர் தான் இந்த சர்ச்சில் இருக்க போற. சீக்கிரமாய் அறிமுகப்படுத்தி அவர் ஆராதிக்கிறது எல்லாத்தையும் உள்ள ஏத்தி அதை மறக்காத அளவுக்கு மனசுல அப்படி ஆழமா பதிய வச்சு, அந்த நாள்ல அவரை கர்த்தர் மகிமையை காண வைத்து எடுத்தார். நான் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நாம வரவில்லை. நாம வந்தா நிக்க முடியாது. இங்க இல்ல எங்கேயுமே நிக்க முடியும். ஆனா கர்த்தர் கொண்டு வந்து ஒரு நாள் உண்டு, அன்னைக்கு அறிமுகப்படுத்துவார். ஆண்டவரே, என்ன இந்த சர்ச்சில் யாருக்குமே தெரியலையே, என்ன யாருக்குமே தெரியலையே, என் சொந்தத்தில் யாருக்குமே தெரியலையே. அழைத்தவருக்கு தெரியும், ரத்தம் சிந்தி மீட்டவருக்கு தெரியும். எத்தனை லட்சங்கள் அல்ல, ட்ரில்லியன், எத்தனை ட்ரில்லியன் நட்சத்திரங்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அவர் பெயரிட்டு அழைக்கும் போது, இரத்தத்தால் மீட்கப்பட்ட சகோதரா சகோதரி, உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், அறிமுகப்படுத்துகிறார்.